உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒளி தேவை. மார்கழி மாதம் வந்தாலே எல்லா வீடுகளிலும் தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏன் ஏற்றுகிறார்கள் என்று கேள்வி கேட்டால், மார்கழி மாதம் வந்துருச்சு, அதனால் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபம்னா என்ன? வாழ்க்கையில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள் இருக்கக்கூடாது, ஒளியில் இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விளக்குகளை ஏற்றுவோம். இந்த விளக்குகளை ஏற்றுகிறோம். இது ஒரு வீட்டுக்குள்ளே பிரகாசத்தை கொடுக்கும், ஒரு பகுதிக்குள்ளே மட்டும்தான் பிரகாசத்தை கொடுக்கும். அது ஒரு மாதம் மட்டும்தான் அந்த விளக்குகளை ஏற்றுவோம், தீபத்தை ஏற்றுவோம். ஆனால் உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளி ஒருவர் உண்டு. அந்த ஒளி யாராலும் ஏற்ற முடியாது, அவரே அந்த ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை யாராலும் ஏற்ற முடியாது, அவரே அந்த ஒளியாக இருக்கிறார். அதனால தான் யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் வாசிக்கிறோம். உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில எதை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்ற ஒரு தீப ஒளி, அணையாத ஒளி, மங்காத ஒளி, பிரகாசமான ஒளி ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த மனிதனுக்குள் இருக்கிற சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், தீமைகள், பொல்லாப்புகள், இப்படிப்பட்டதான இருளான வாழ்க்கை மாறி ஒளியான வாழ்க்கையை கொடுக்கிறவர் இயேசு. பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கிறவர் இயேசு. அந்த ஒளியை நீங்கள் உங்கள் ஆத்மாவில் ஏற்றும் பொழுது, அந்த ஆத்மாவில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி, சாபங்கள் நீங்கி, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், ஒளியாக இருக்கும். அந்த ஒளி வந்துவிட்டு என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் இருக்காது. பாவம் என்கிற இருள் இருக்காது, அசுத்தம் என்கிற ஒரு இருள் இருக்காது. இது மாதத்தில் மாத்திரமல்ல, மரண பரியந்தம் ஏற்றி கொண்டிருக்கிற ஒரு தீப ஒளிதான் இயேசுவின் ஒளி. இயேசு உலகத்துக்கு எந்த மனிதனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளியே அந்த மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை தீபத்தில் மேலான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.